இன்றைக்கி பார்க்க போகிற டூல் வந்து செக் ஷீட். இதோட இன்னொரு பேர் வந்து டேட்டா கலெக்ஷன் ஷீட். இதோட பர்பஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனா கலெக்ட் அண்ட் ரெக்கார்ட் டேட்டா இன் ரியல் டைம். ரியல் டைம் டேட்டாஸை வந்து நீங்கள் அதில் மானிட்டர் பண்ணிகிட்டே வரலாம். ஐடென்டிஃபை பேட்டர்ன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். பேட்டர்ன் ஆஃப் டிஃபெக்ட்ஸை வந்து 2 லைனாக நான் வந்து பிரிக்கிறேன். ஒன்று வந்து டைம் பேஸ்டு, 15 நாளைக்கு ஒரு தடவை பிரச்சனை வருதா, 20 நாளைக்கு ஒரு தடவை பிரச்சனை வருதா, மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிரச்சனை வருதா அப்படிங்கிறத பார்க்குறது. இன்னொன்று வந்து எந்த ஏரியாவில் நடக்குது, கம்ப்ரஸர் யூனிட்டில் நடக்குதா, லூப்ரிகேஷன் ஆயில் யூனிட்டில் நடக்குதா, ஹைட்ராலிக் யூனிட் ஆயிலில் நடக்குதா, இல்லை வந்து ப்ரோக்ராமில் வந்து நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப ஈஸியாக அதில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மூணாவதாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து சப்போர்ட்ஸ் டேட்டா ட்ரிவன் டிசிஷன் ரிப்ளேசிங் அசம்ஷன் வித் ஃபேக்சுவல் எவிடன்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, நீங்கள் செக் ஷீட்டை வந்து ரியல் டைம் டேட்டாவாக ஃபில் பண்ணும்போது தான் இது சாத்தியமாகும். நிறைய இடங்களில் அது செக் ஷீட்டை போட்டுருவாங்க, ஃபேக் டேட்டாவை தான் அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபேக் டேட்டாவை போடும்போது அதை நம்ம பண்ண முடியாது. பட் ரியல் டைம் டேட்டாவை நீங்கள் அதில் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அசம்ஷன்லாம் பண்ணிக்கவே தேவை கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்துட்டு என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், எப்படி பண்ணால் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு டூல் தான் செக் ஷீட். நெக்ஸ்ட்டு இதை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஃபெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் எத்தனை தடவை டிஃபெக்ட்ஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு, ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி, டைம் அண்ட் லொக்கேஷன் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு செக் ஷீட் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த செக் ஷீட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செக் ஷீட்டில் வந்து டைட்டில் வந்து போட்டுக்கணும். நான் என்ன டைட்டில் போட்டிருக்கேன்னா, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இன்ஸ்பெக்ஷன் ஷீட் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்கேன். டைட்டில் போட்டுட்டு ஆப்வியஸாக கீழே வந்து அதுக்கு சப்டைட்டில்ஸ் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸாக சீரியல் நம்பர் வந்து கொடுத்துக்கணும். செக் பாயிண்ட்ஸு என்னென்னலாம் செக் பாயிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். நான் ஒரு 6 தான் போட்டிருக்கேன். மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, 5th பாயிண்ட்டில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வெயிட் இஸ் வித்தின் அக்செப்டபிள் லிமிட். ஸோ வெயிட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், வேயிங் மிஷினை யூஸ் பண்ணி பார்க்கணும். இன்னும் நிறைய செக் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். விஷுவலாக பார்க்காம வைப்ரேஷன்ஸை வந்து கை வச்சு ஃபீல் பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்கும். மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்கிறது. ப்ரெஷர் கேஜ் வேணால் ப்ரெஷர் கேஜை யூஸ் பண்ணிக்கிறது, விஷுவலாக பார்க்குறது. இந்த மாதிரி மெத்தட்ஸை கம்பல்சரி டிஃபைன் பண்ணி போட்டிருக்கணும். அடுத்தது செக் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இருக்க செக் ஷீட் தான் எஃபெக்டிவான செக் ஷீட். நீங்கள் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ், ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன காலம் தான் போட்டு ரிமார்க்ஸ் எழுதுவீங்க. ஓகேவா, நாட் ஓகேவா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கதை கட்டுரையெல்லாம் எழுதுறது மாதிரி ரொம்ப பெரிய லென்த்தியான ஆக்டிவிட்டியாக அதை நீங்கள் வந்து போஸ்ட் அவுட் பண்ணவே மாட்டீங்க. இதில் நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ஓகேவா, நாட் ஓகேவா, எது இதெல்லாம் கிராஸ் மார்க் பண்ணணும், இதெல்லாம் வந்து டிக் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம போடணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ரியல் டைம் டேட்டாவை வந்து நீங்கள் பண்ணணும். ரியல் டைம் டேட்டா பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபேக்கான டேட்டா போட்டிங்கன்னா இது வந்து யூஸே கிடையாது. ஸோ எந்தெந்த இடத்துல ஓகே பண்ணணுமோ அங்கே டிக் மார்க்கும், எங்கெங்கெல்லாம் நாட் ஓகே பண்ணணுமோ அதெல்லாம் கிராஸ் மார்க் போட்டு அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் சிக்னேச்சர், சூப்பர்வைசர் சிக்னேச்சர் கம்பல்சரி. ஏன் அப்படின்னா, இதை பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர் சிக்னேச்சர் போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒருவேளை நாட் ஓகேவாக இருக்குது, கிராஸ் மார்க் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி எஸ்கலேட் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டண்ட். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபேவரட் டூல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பயங்கர சிம்பிள், பயங்கர எஃபெக்டிவானது. ஏன் பயங்கர சிம்பிள், பயங்கர எஃபெக்டிவ் அப்படின்னா, நீங்கள் எய்தர் இந்த டிக் மார்க் கிராஸ் மார்க் போட போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து ரியல் டைம் டேட்டாவாக இருந்தால் கரெக்ட் பண்ணி வைக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாகவே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் ரியல் டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கோல்டு மைன், தங்க சுரங்கம் மாதிரி. இல்லை நான் வந்து ஃபேக் டேட்டா வந்து இதில் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆப்வியஸாக இது வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி, டிவி மேலே வைக்கிற பொம்மை மாதிரி தான். பெருசாக எந்த யூஸுமே வந்து கிடையாது. அதனால தான் இது என்னுடைய ஃபேவரெட். நான் என்ன சொன்னதான் இதோட சூப்பர் பவரே இதோடைய ரியல் டைம் டேட்டாவை வந்து எடுக்கிறது தான். இன்றைக்கி வந்து ஐஓடி வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க எல்லா மெஷின்ஸ்லையுமே. அது என்ன பண்ணும், ஐஓடியோ இல்லை ஆட்டோமேஷனோ வந்து ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்கரை வந்து செட் பண்ணணும். ஸோ டிஜிட்டைஸ்டான இந்த மாடலுடைய ஒரு ஃப்ரண்டயர், அதாவது வந்து முன்னோர் மாதிரி இருக்கிறது தான் செக் ஷீட். தேங்க்யூ.